வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி அப்படிங்கிற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் பர்சனல் லோன் வந்து அப் டு 6 lakh வரைக்கும் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 23,000 ரூபா மட்டும்தான் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட் மந்தில் வந்து நம்மளுக்கு இந்த 23,000 ரூபா கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது வெறும் 5,000 அப்படியே வந்து டிகிரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிக்கெஸ்டான அமௌண்ட்டை பர்சனல் லோனாக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிக் கேஷில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நமக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க, இந்த லோனை நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் அப்ரூவ் ஆச்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனி லோன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லோனை தான் நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே உங்கள் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் இன்ஸ்டன்ட் லோன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 ப்ரீ க்ளோசிங் ஃபீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய லோன் அமௌண்ட்டை வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் எப்போ ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ணுறீங்களோ அன்னைக்கு டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணால் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ப்ராசஸ் தான், எந்த ஒரு ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனும் இருக்காது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு செக் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 48,000 ரூபாய் வரைக்கும் பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக அப்ரூவ்ட் ஆன அமௌண்ட்டே வந்து 23,000 ரூபாய் வரைக்கும் தான் நமக்கு ஆஃபரே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து 48,000 இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளால் இந்த லோன் ஆப்பில் இப்போதைக்கு 48,000 ரூபாய்க்குள்ளே நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம வேரி பண்ணி நம்ம வந்து லோனாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 48,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 23,000 நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 23,000 நம்ம வந்து லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,000 அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 23,000 நம்ம வந்து லோனாக எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 21 மாதம் நம்ம வந்து லோனாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து 1,444 ரூபாய் வருது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 மாதம் எடுத்தீங்க அப்படின்னா 1,631 ரூபாய் வருது. 15 மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1,894 ரூபாய் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இஎம்ஐ அமௌண்ட்டு. இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் ஆனுவலுக்கு வந்துட்டு 28.49% பெர் ஆனுவலுக்கு வந்து பிடிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமான வட்டி பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 மாதம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21 மாதம் செலக்ட் பண்ணிவிட்டு லோன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ 23,000 ரூபாய் நம்ம வந்து பர்சனல் லோன் வந்து எடுக்கிறோம். இதில் ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 678 ரூபாய் பிடிக்கிறாங்க. இந்த 678 ரூபாயை வந்துட்டு நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கக்கூடிய 23,000 ரூபாயோட ஆட் பண்ணி 23,678 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லோன் அமௌண்ட்டை வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த 23,000 ரூபாய் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அப்படியே கிரெடிட்டட் ஆயிரும். பட் நம்மளோட பிரின்சிபல் லோன் அமௌண்ட் வந்துட்டு அந்த ப்ராசஸிங் ஃபீயை பிரின்சிபல் லோன் அமௌண்ட்டோட ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ நம்மளோட டோட்டல் லோன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,678 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு 21 மாதம் சூஸ் பண்ணியிருக்கோம். 21 மாதத்துக்கு 23,000 ரூபாய்க்கு வட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6,421 ரூபாய் நமக்கு வட்டி மட்டுமே வந்து வருது. டோட்டலாக நம்ம வந்து 23,000 ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 21 மாதம் நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது டோட்டலாக நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ரூ. 30,100 நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லோன் வாங்க முடியும். மற்றபடி வட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து பிடிக்கிறாங்க. ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை மாதம் இஎம்ஐ வேணுமோ, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கான இஎம்ஐயை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களோட கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே அப்டேட்டட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எப்போ ரீபேமெண்ட் வந்து பண்ணணும் இதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே அதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பே பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிபில் வந்து அடி வாங்காமல் இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து லோன் ஆப்பில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து லோனும் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யுனி அப்படிங்கிற இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் உங்களால் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் லோன் வந்து வாங்கி அவஸ்தைப்படாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.